ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறது நாகூரியம் ஹனீஃபாவுடைய பாட்டுல தான். விளங்கிட்டா? நிறைய பேர் என்னது ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வரலாற்று அதுல தான் கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் கொஞ்சம் நஞ்சம் பேசுறது அந்த பாட்டுல இருந்து என்ன செய்யறாங்க பேசுறாங்களே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாண்டு புத்தகத்துல படித்தவர்கள் இருப்பார்கள் குறைவு என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். பொதுவாக கவிதை வழியாகவும் பாடல்கள் வழியாகவும் பேச்சு போட்டிகள் வழியாகவும் கிடைச்சேன்னு சொன்னா நிறைய பொய்யும் அதுல என்ன செய்யும் சம்பந்தம். ஏன்னா அவங்ககிட்ட அழகுணர்ச்சி தான் இருக்கும். எது கூட இருக்கும்? அழகுணர்ச்சி என்றது அந்த அந்த செய்தியில மெருகூட்டல். இலக்கிய ரீதியாக ஒருத்தர் ஃபாத்திமா ரலியல்லாஹு வரலாறு சொல்ல போனார்னா 2 பக்க வரலாறு 200 பக்கம் ஆக்கிடுவார். ஏன்? அழகுணர்ச்சி. விளங்கிட்டா? அதனாலதான் நாங்க பாக்குறோம் உமர் புலர் வந்து சீரா புராணத்துல கதீஜா ரலியல்லாஹுடைய திருமணம் அல்லது ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய திருமணுக்கு வாழை மர கதை சொல்றாரு. பாலைவனத்துல என்ன சொல்றாரு? வாழை மரங்கள் எல்லாம் அப்படியே நாட்டப்பட்டிருந்தன. இப்பதான் கொஞ்சம் வருது சாப்பாட்டுக்கான வாழை இலை என்ன செய்து வருது. வாழை அவர் பார்த்தாரு நம்ம இந்தியாவில் எப்படி திருமணம் நடக்குது இப்படித்தான் என்ன செஞ்சிருக்கும் இந்த பாலைவனத்துல திருமணம் நடந்திருக்கும் என்று சொல்லி வாழை மன பந்தல் அத்தி இதன்னு போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கல்யாணம் எல்லாம் அந்த செலவை பார்த்தா உமர் புலவர் சொல்ற செலவை பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வரும். அவ்வளவு செலவழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செஞ்சு திருமணத்தை செஞ்சு முடிச்சுக்கிறான். எக்ஸ்பென்சிவான ஒரு திருமணம் அந்த காலத்துல அப்படி என்றதுக்கு அது ஆகிருக்கு. ஆனா அவருடைய எண்ணத்துல நான் குறை சொல்ல வரல. அவர் அன்றைக்கு அவரால் முடிந்த ஒரு உச்சகட்ட செய்தி அவருடைய இதாக கொடுத்திருக்கலாம். சில வேளை உலமாக்களுடைய தேவையற்ற மௌனங்கள் அதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் காரணமாக இருந்திருக்கலாம். அவங்க மௌனமாக இருந்து துறையில் உள்ளவங்க மௌனமாக இருந்தா பக்கத்தில் உள்ள ஏதாவது செய்யணுமா நினைப்பாங்க இல்லையா காரணமாக. எனவே சீரா புராணத்தில் வந்த தவறுக்கு உமர் புலவர் மட்டும் காரணம் அல்ல, அங்க இருந்த உலமாக்கள் என்ன செய்யலாம் காரணமாக இருக்கலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வரலாற்றில் லக்கபன்னு சொல்றாங்க ஒரு பட்ட பெயர் ஜஹரா, மலர்ச்சியான பெண்மணி என்ற ஃபாத்திமத்து ஜஹரான் என்ன செய்வார்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். ஜஹரா என்ன மலர், விளங்கிட்டா? மலர்ச்சியான பெண்மணி அப்படின்னு சொல்லுவார்கள். இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மகளாராக இருந்தார் என்பதை நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடிக்க வேண்டும் என்று மனம் பேசினார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் பேசினார்கள். என்ன காரணமா மனம் பேசியிருப்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள உறவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவை நீட்டிக் கொள்வதற்காக என்பதுதான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு பெரிய வயது பெண்மணி அப்படின்ட்டு, அந்த நீங்க பெரிய வயதுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வயசு அதிகம் அப்படின்ட்டாங்க. எனவே சிறிய வயசா பெரிய வயதா திருமணம் முடிக்க கொடுக்க பொருத்தமா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியவர் யாரு? தந்தை தான். சின்ன வயசுல கேட்டாலும் முடிச்சு கொடுக்கணும் சுன்னத்தன் யாரா சொன்னாங்கன்னா அது அறியாமை. அது என்னது? அது அறியாமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம் பேசினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்படியே சொன்னீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் பேசுற நேரத்தில் அதை விட சிறந்த ஒருத்தர் அபூபக்கர் காணுவாரா? நீங்க மெச்சன்றதை விட இவர் தான் மெச்சன் யாரையா நினைப்பாங்களா? இயலாது. அப்ப அபூபக்கர் அந்த நேரத்தில் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்காங்க. அப்ப அதே போல ஒருவர் காண்றாரு, ஒரு ஊர்ல வந்து ஒரு திருமணம் பேசுறாரு, மகளுக்கு வந்து அப்பதான் பருவ வயது அடைஞ்சிக்கிறான், சின்ன வயதாக இருந்தாலும் கூட பேசுகின்ற மனிதரை பற்றி இவருக்கு 100% நம்பிக்கை, அவருடைய ஆளுமையை பற்றி நம்பிக்கை, அவருடைய திறமையை பற்றி நம்பிக்கை, அவர் வயதாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்க நினைக்கிறாரு, மகளுடைய விருப்பம் அதுக்கு உடன்பாடாகி, இது பிரச்சனை அல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் முடிச்சு கொடுத்தாங்க, இது சுன்னத்தண்டி சொல்றாங்க, அது பிழை, அறியாமை. விளங்கிட்டா? அது சுன்னத்தெல்லாம் அறியாமை. ஏன்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அபூபக்கர் நாங்க தண்ட மகளை திருமணம் பேசி வரக்குள்ள அதே தான் சொல்றாங்க, நீங்க பெரிய வயது அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே திருமணம் முடித்து கொடுத்தல் என்பது நேர்மையான வழியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இஸ்லாத்துல மட்டும் தான் நீங்க பார்க்கலாம் மைனர் ஏஜ் இருக்குதானே திருமணம் முடிக்கிறதுக்கான, இதுக்கு தான் மேஜர், இது குறைய மைனர் சொல்லிக்காது இஸ்லாம். நேரடியா என்ன செய்யாது இஸ்லாம் சொல்லவே இல்லை. இதை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க சொன்னா இஸ்லாம் சொல்லல, மத்த எல்லாரும் சொல்லிக்கிறான்னு நினைச்சுக்கிறாங்க. 60 லட்சம் முரண்பாடுகள் இருக்கு இதுல வேர்ல்ட்ல. உலகியல் ரீதியா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு நாடு 16, ஒரு நாடு சில திடீர்னு அப்கிரேட் பண்ணி 18 கொண்டு போயிருது, திடீர்னு இல்ல சரி வராது 14 கொண்டு வந்துருது, சில நாடுகள்ல 9 வச்சிருக்குது, இலங்கையில எல்லாம் 12 கவர்மெண்ட்ல விளங்கிட்டானே 12 அப்படி வச்சிருக்கு. அது சம்பந்தமா சட்டம் போட்டு 14 ஆக்குவோம் அப்படி என்றெல்லாம் என்ன செய்யுது உலகத்துல. இதுதான் மைனர் அப்படி என்று சொல்லி, இது கங்களதான் மேஜர் அப்படி என்று சொல்லி யாரால என்ன செய்யலாது வரைவிலக்கணப்படுத்துற அளவு இல்ல. ஆனா சட்ட ரீதியான விஷயங்களுக்கு மட்டும் 18 வச்சுக்கிறாங்க. சில இடங்கள் 20 வச்சுக்கிறாங்களா, விளங்கிட்டா 18 வச்சுக்கிறாங்க. இதுதானே ஒழிய இஸ்லாத்துல மட்டும் ஒரு சப்ஜெக்ட் அல்ல. அதனாலதான் இந்திய வரலாற்று நம்ம பார்க்கிறோம்,
மிக முக்கியமாக இந்த இது சம்பந்தமாக கூடுதலாக முஸ்லிம்களை விமர்சிச்ச ஒரு கவிஞர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் தான் பாரதியார். அவர் திருமணம் முடிச்ச அதாவது பெண்மணியுடைய வயசத்தின 7 விளங்கிட்டா. திருமணம் முடிக்கிற நேரத்தில் மனைவியோட வயசத்தின 7. இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம். காந்திஜியோட மனைவி, அதே போல இன்னும் உள்ள அதாவது இந்த இந்தியால இதுக்கு இது போட்டாங்களே என்னது, இந்த சிறுபான்மையுடைய இந்த என்ன இன ரீதியான பிரச்சனைக்கு ஒரு இதாக அம்பேத்கர் விளங்கிட்டானே. அம்பேத்கருடைய மனைவிட வயசு சிறிய வயசு, 10 குறைஞ்ச வயது. இதெல்லாம் பேச மாட்டாங்க. சரியா? இது எந்த அடிப்படையில் வந்தது? அந்த காலத்துல அது ஒரு முரணாகவே என்ன செய்யல, நினைக்கல. நல்லா வாழலையா, அவங்கள நல்லா வாழலையான்னு கேட்கிறேன். அந்த பிரச்சனை இருக்கல. ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டியவர் யாரு? இன்னும் சொல்ல போனால் சுனாமி இது போன்ற பேரழிவுகள் வார நேரத்தில் இந்த சட்டம் நிக்கவே நிக்காது. ஏன் தெரியுமா? சில பெண்களுக்கு குடும்ப ரீதியான எந்த உறவும் இருக்காது, எல்லாரும் போயிருப்பாங்க. நிறைய பார்த்தோம் நாங்க. பிள்ளை ஒன்றிப்பா 11 வயதா இருக்கும், பருவ வயது அடைஞ்ச வயது தான், ஆனா சின்ன வயதா இருக்கும். இதை 2ல் ஒன்று செய்யணும். ஒன்று அநாத மடத்துல கொண்டு போய் போடணும், அநாதை மடத்துல கொண்டு போய் போடணும். இன்றைக்கு அநாதை மடங்களுடைய நம்பகத்தன்மை மிகப்பெரிய கேள்விக்குறி. நல்லா நடத்துறாங்க, ஆனா கேள்விக்குறி நிறையவே என்ன செய்யுது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அல்லது யாராவது குடும்பத்தோரால் பொறுப்பெடுக்கணும். அந்த குடும்பத்துல பொறுப்பெடுக்கிற சூழல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாமே அவளுக்கு அந்நியமான சூழல். இது எல்லாவற்றையும் விட நம்பிக்கையான ஒருவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறீங்க, அது சமூக ரீதியான சட்ட ரீதியான அங்கீகாரத்தை அவனுக்கு என்ன செய்யும், கொடுக்கும். அதே நேரத்தில் நல்ல பாதுகாப்பை என்ன செய்யும், அவனுக்கு கொடுக்கும். அவனுடைய சொத்துக்கு உத்தரவாதத்தை என்ன செய்யும், சட்ட ரீதியாக அது கொடுக்கும். இந்த காரணமெல்லாம் இஸ்லாம் என்ன செய்கிறது, ஒரு பின்னணியோட வைத்து தான் அதை சொன்னதை ஒழிய நபி அவர்கள் மைனர் பெண்ணை மணந்தார்களான்னு ஆய்வு செஞ்சு ஆயிஷாரோட வயசை 18 ஆகிட்டாங்க. தெரியுமா? ஆயிஷாரோட வயசு 9ல் திருமணம் முடிச்சாங்கன்னு தான் பாக்குறோம். இப்ப வயசை 18 ஆகிட்டாங்க. பிழை. நம்ம இஸ்லாமிய சமுதாயம் இதுவரைக்கும் 9 நம்பிட்டு வந்தது பிழை. 6ல் முடிச்சாங்க, 9ல் சேர்ந்தாங்க. சரியா? அது என்னது பிழையான விஷயம் என்று சொல்லி எத்தனையா மாத்திட்டாங்க, 18 என்ன செய்து விட்டார்கள், மாத்தி விட்டார். நல்லதுதானே? அந்நியர்களுடைய கேள்விக்கு இஸ்லாத்திலே பதில் உண்டு அப்படின்னு சொல்லிக்க என்ன செய்யறது தெரியுமா? பதில் உண்டுன்னா இருக்கிறது நல்லா பதில் உண்டு சொல்ல வேண்டியதானே. ஏதோ அவன் விமர்சிச்சான் அதே மாத்திடுறது. பதில் உண்டு என்ன, நீங்கள் 9 என்று சொன்னது பிழை, இவங்களும் பிழையா நம்பி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப என்ன 18? அப்ப விமர்சித்தது நம்ம சரிதான், நீ சொன்னதா பிழை அப்படி என்ற லெவலுக்கு என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு வந்துறாங்க. அதனால மைனர் விஷயத்தை நம்ம இந்த நெல் புரிந்து இது சம்பந்தமாக ஒரு 1.5 மணி நேரம் மைனர் திருமணம் சம்பந்தம், ஆயிஷாவோட திருமணம் சம்பந்தமா ஒரு டீடைல்ஸ் என்ன செய்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இதை நம்ம எங்களுடைய ஒரு மனவீழ்ச்சியோட பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. இது நம்ம அறிவில்லானால் அப்படி என்ன செய்கிறோம், அணுகுகிறோம். தவறான அணுகுமுறை. அன்புள்ள சகோதரர் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டு ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டாங்க, நீங்க பெரிய வயதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட் இருக்கு எங்களுக்கு, அந்த ரைட் என்ன செய்கிறது, எங்களுக்கு சூட்டபிளான ஒருவரை திருமணம் முடிச்சு கொடுங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க இந்த பிள்ளை வசதியாவே வளர்ந்துட்டு வசதியான ஒருவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறது மார்க்கத்தோட, வசதியான ஒருவருக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுக்க நினைக்கிறது எந்த வகையிலும் தவறு இல்லை. எந்த வகையிலும் ஏழைகளை ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது? யார் தேர்ந்தெடுக்க சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி இல்லை. எனது மகளை பொருத்தமான இடத்துல நான் வசதியா வாழ்ந்துட்டு என் பிள்ளையும் வசதியான இடத்துல முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒன்றுதான் விஷயம், மார்க்கத்தை பார்க்கணும். அதனாலதான் இப்னு உசைமின், முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமின் ஒரு உபதேசம் சொல்றாரு. நீங்க திருமணம் பேசுற நேரத்தில் முதல்ல அழக பாருங்க. திருமணம் பேசுங்க, கணவனை பாக்குறீங்க, கணவன் அழக பாருங்க. மனைவியை பாக்குறீங்க, மனைவியோட அழக பாருங்க. ஏன் தெரியுமா? அழகு இல்ல அப்படின்னு நீங்க மறுத்துட்டீங்கன்னா, எதுக்காக நீ மறுத்தீங்க? அழகுக்காக நீ மறுத்துட்டீங்க. அழக பாக்குறீங்க, மார்க்கத்தை 2வது பாக்குறீங்க, மார்க்கம் ஓகேயா இருக்குது, ஆனா அழகு மெச்சாகல. இப்ப நீங்க மறுக்கிறீங்க, எதையும் சேர்த்து மறுக்கிறீங்க, மார்க்கத்தை சேர்த்து என்ன செய்றீங்க, மார்க்கம் இருந்தாலும் வேலையில் அழகு இல்லை அதனால மறுக்கிறீங்க. ஆனா நீங்க முதலா மார்க்கத்தை பார்க்க ஃபர்ஸ்ட்டுக்கு அழகை மட்டும் பார்த்துட்டு சரி வரலன்னு மறுத்துட்டீங்க. எதுக்காக மறுத்தீங்க? அழகுக்காக மட்டும் என்ன செஞ்சீங்க, மறுத்தீங்க. அப்படி என்று சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது என்ன கொஞ்சம் விரிவாக சொன்னேன்னு சொன்னால், திருமண விஷயத்துல எங்கள்கிட்ட நிறைய மிஸ்கன்செப்ஷன்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. திருமணத்துடைய பார்வைகளை பற்றிய சரியான தவறான பார்வைகள் நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் மறுத்து விட்டார்கள், பெரிய வயதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் பேசிய நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்தார் ரசூலுல்லாஹ், திருமணம் முடித்து கொடுத்தார்கள். திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இதுல இன்னொரு செய்தி எங்களுக்கு விளங்குது. உறவுகளுக்கு இடையிலான திருமணம், காலை எழுத்திரும், கையை எழுத்திரும், மூக்க எழுத்திரும், குணத்தை எழுத்திரும் என்றதெல்லாம் சும்மா ஒரு கதை. வேணுமென்றால் இன்றைக்கு இந்துக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தாய்மாமன் திருமணம், அதுக்கு வேணுமெண்டா இந்த பாதிப்பு என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன்னா இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான திருமணம், அது இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான திருமணத்துல வேண்டுமென்றால் இந்த பாதிப்பு என்ன செய்ய இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய உறவு திருமணங்கள் நபியோட காலத்துல என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் மத்தியிலான அந்த திருமணம் இருக்கிறதே,
இந்த திருமணம் ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு பிணைப்பு அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்து ஏற்படுத்தி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதுல நான் அலி ரலியல்லாஹு வரலாற்றில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இடையே நடந்த நிறைய செய்திகளை நான் என்ன செய்துட்டேன் சொல்லி இருக்கிறேன். நிறைய செய்திகளை நான் சொல்லி இருக்கிறேன். அதனால அந்த செய்திகளை நான் மீட்ட வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா திருப்பி அதை ஞாபகப்படுத்துவது போன்று இருக்கும். இதுல சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொன்னார்கள். அதாவது ஹைரு நிசாஇல் ஆலமீன், இந்த உலகத்துடைய சிறந்த பெண்மணிகளில் உள்ளவர்கள் தான் மரியம் பின்து இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், வ கதீஜா பின்து ஹுவைலித், கதீஜா பின்து ஹுவைலித் அப்படின்னு சொன்னார்கள். அடுத்தது ஃபாத்திமா பின்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா, வ ஆசியா இம்ராஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என இதுல ரெண்டு பெண்மணிகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான் சொல்றான், மரியமையும் ஆசியாவையும் சொல்றான். ஆசியான்னு சொன்னா அலிஃப் மத் அலிஃப், மத்த ஆசியான்னு சொன்னா பாவம் செய்யக்கூடியவர், ஐன் வந்தா பாவம் செய்யக்கூடியவர், ஐன் சாது வந்தா, இது அலிஃப் சீன் விளங்கிட்டா. ஆசியான்னு சொல்லக்கூடிய கவலை உணர்வு உள்ளவள் விளங்கிட்டா, பின்பற்றக்கூடியவள், இந்த கருத்தை என்ன செய்யும் அதுல வரும். இப்படி அதாவது 4 பெண்மணிகள் உலகத்திலேயே சிறந்த பெண்மணிகள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா மகளாரன்றதுக்கான சொல்லிப்பாங்களா இல்ல. அப்படின்னா 4 பெண்மணிகள் யாரை சேர்த்திப்பாங்க, ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, இந்த 4 பெண்மணிகள் உலகத்துல சிறந்த பெண்மணி சொல்லிருக்கோம். இது வஹி, இது வஹி. அல்லாஹ் தஆலா தன் இறுதி தூதருடைய மகளாக ஒரு சிறந்த பெண்மணி என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான செய்தி தான், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை வருகிறார்கள். வந்து சொல்றாங்க, நீங்க உங்களோட பெண் மக்களுக்காக கோவப்படுறீங்களேன்னு என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னன்னு கேக்குறாங்க, நான் அலி 2ஆம் திருமணம் முடிக்க போறாரு அப்படி என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முதலாம் முன்னுரை எப்படி, இன்னக்கலா தக்லபுலி பனாத்திக், உங்களோட மகள்மாருக்காக கொஞ்சம் கூட நீங்க கோவப்படுறீங்கல்ல அப்படின்னு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே என்னன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு மனம் முடிக்க போறாங்க அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி சொல்றாங்க, இன்ன ஃபாத்திமத பத்அத்தும் மின்னி, ஃபாத்திமா எனது ஒரு சதை துண்டு, ஃபாத்திமா எனது ஒரு சதை துண்டு, அவக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அதுவெல்லாம் எனது கஷ்டம், அதுவெல்லாம் எனது கஷ்டம். ஆனால் அபுல் ஆஸ் எனக்கு வாக்களித்தார், எனது மகளை திருமணம் முடிக்கிற டைம்ல வாக்களிச்சாரு, நான் இன்னொரு திருமணம் என்ன செய்ய மாட்டேன், உங்களோட மகள் இருக்கும் வரைக்கும் முடிக்க மாட்டேன்னு வாக்களிச்சார். அதான் அர்த்தம். அவர் அந்த வாக்கை நிறைவேற்றினார். இவர் நிறைவேற்றல் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மறைமுகமா சொன்னாங்க, அலிக்கு திருமணம் முடிக்கலாம், எனது மகளை விவாகரத்து செய்துவிட்டு என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம சொல்ற மாதிரி சொல்லல, கோவத்துல சொல்றது, நீ இதை தலாக் மட்டும் முடிக்கணும் முடியும் அப்படி சொல்லல, உண்மையா சொல்றாங்க, என் விவாகரத்து செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். ஏன்னு சொன்னால் அபூஜஹலுடைய மகளும் அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் ஒரு வீட்டில் என்ன செய்யக்கூடாது, ஒன்று சேரக்கூடாது. அவன் முஸ்லீம் தான், முஸ்லிமான பெண்மணி, ஆனா ஒன்று சேரக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்பயும் ஒன்று புரிஞ்சுங்க, திருமண ரீதியாக நம்ம நிறைய நேரத்தில் முதலாவது சம்பந்தப்படுறது குடும்பம் தான். நம்ம குடும்ப சம்பந்தம், நம்ம ஏசுறதுக்குள்ள சோசனை அது குடும்பம் தான். இவன் அந்த குடும்பத்தை டச் பண்றது, இவன் இந்த குடும்பத்தை டச் பண்றது, இப்படித்தான் நிறைய பேர் என்ன செஞ்சு பழி தீர்த்துக்கிறது குடும்பத்தை நாம பாக்குறோம். இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய வீட்டுக்குள்ள வந்ததுன்னு வைங்க, அதாவது வேற கெட்ட முன்மாதிரி என்ன செய்யும், உருவாக்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி அகாஃபு அன் துஃப்தன ஃபீ தீனிஹா, அவருடைய மார்க்கத்தில் குழப்பப்படுவதை நான் பயப்படுகிறேன், ஃபாத்திமாவுடைய மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இதுல ஒரு என்ன முடிவெடுக்கிறோம்னு சொன்னால், ஒப்பந்தம் என்ன செய்யலாம், நம்ம திருமண நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுக்கலாம், இன்னொரு நிபந்தனை போட்டு என்ன செய்யலாம், ஒப்பந்தம் எடுக்கலாம். எந்த ஒப்பந்தம் திருமண நேரத்தில் எடுக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை உனக்கு நிறைவேற்றலாதா நீ அதை விட்டுறணும், நிறைவேற்றலாதா அதை விட்டு விட வேண்டும். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் செஞ்ச இந்த ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் இப்ப யோசிக்கலாம், நம்ம இந்த ஒப்பந்தத்தை நேரத்தோட என்ன செஞ்சுக்கலாமே எடுத்திருக்கலாம்னு சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த கட்டமாக என்னன்னு சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். மரணப்படுக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு 2 கிழமையா சுகீனமா இருந்தாங்களே, அப்ப இறுதி நேரத்தை ஒரு நாள் டெய்லி பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் அன்றைக்கு பார்ப்பதற்காக என்ன செய்றாங்க, வருகிறார்கள். நபி அவர்கள் தனது மரணத்துக்குரிய படுக்கை அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தோளில் சாய்ந்து கூட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அப்ப அதை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜாஅத் ஃபாத்திமா தம்ஷி, ஃபாத்திமா நடந்து வந்தாங்க, மா துக்தி மிஷ்யத்துஹா மிஷ்யத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய நடை ரசூலுல்லாஹ்வுடைய நடைக்கு கொஞ்சமேனும் பிசகாதுன்னாங்க.
ஃபாத்திமா அவங்களுடைய நடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைக்கு கொஞ்சம் மேலும் பிசகாது, அப்படி நடந்து வருவார்கள். அந்த மாதிரி என்ன செய்தார்கள், வந்தார்கள். ஆயிஷா சொல்றாங்க, வந்து அப்ப அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஜ்ஐ, அந்த வேதனையை பார்க்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அவர்கள் கிட்ட கூப்பிடுறாங்க, காதுல சொல்றாங்க, இந்த நோய் நான் மரணிக்கின்ற நோய் என்று சொன்னாங்க. நான் மரணிக்கின்ற நோய் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள், அழ ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் என்ன செய்தார்கள், கூப்பிட்டாங்க. காதுல சொன்னார்கள், என்னோடு வந்து சேரக்கூடிய என் குடும்பத்தில் முதல் பெண்மணி நீங்க தான் சொன்னாங்க. முதல் உறவு என் குடும்பத்தில் நீங்க தாண்டாங்க. சிரித்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் அவசரமாக மரணிக்க போகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய தந்தையை பார்த்து ஒரு மகள் சிரிக்கிறார் என்று சொன்னால், அந்த இரண்டு பேருக்குள்ள மஹப்பத்தை பாருங்க. 20 வயது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. எத்தனை வயது? 20 வயதிலே சொல்லுகிறார்கள், நீங்க தான் என் குடும்பத்துல முதலாவது என்னோட வந்து என்ன செய்வீங்க, சேருவீங்க என்று சொன்னதை நினைச்ச உடனே ஃபாத்திமா என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. மகன் இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால இஸ்லாம் வளர்ந்து போயிருக்குது, உலக ஆட்சியெல்லாம் எங்கேயோ போகுது, ஏண்ட அந்தஸ்து எப்படி இருக்க போகுது என்றெல்லாம் அனுமானிக்கின்ற அறிவில இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை சிரிக்கிறாங்க என்று சொன்னால், என்ன ஒரு தந்தையாக நபியவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எப்படி இருந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவ வைத்திருந்த பாசம் குடும்ப பாசத்தை விட எவ்வளவு பெரிய உச்சகட்டமான ஒரு ஈமானிய பாசம் என்கின்ற அளவில் என்ன செய்திருக்கும், இருந்திருக்கும் என்று இந்த செய்திகள் என்ன செய்கிறது, சொல்லுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரகசியமா இதை சொல்றாங்க. பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை கேட்டு என்ன செய்றாங்க, என்னதான் நீங்க சிரிச்சீங்க, இதனால் நீங்க அழுதீங்க, கவலைப்பட்டீங்க என்றதை பத்தி என்ன செய்றாங்க, கேட்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதுல நம்ம பார்க்கிறோம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜனாசா அடக்கப்பட்டோன்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கிறார்கள், எப்படி உங்களுக்கு மனசு வந்தது நபி அவர்களுடைய முகத்திலே மண் போடுவதற்கு என்று கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க, நபி அவருடைய முகத்தில மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனது வந்தது என்று கேட்டார்கள். அப்படி அவங்க உடனே யோசிக்கிறாங்க. ஆனால் மரணம் லா மஹீத அன், உலகத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிறந்தவராக இருந்தாலும் அந்த மண்ணுக்குள்ள போகணும் என்ற விதியை இறைவன் தனது அந்த ஆட்சி அந்த உரிமையை காட்டுவதற்காக இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி கேட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அனசுல்லாங்களே சொல்றாங்க, நபிகளை அடக்கின உடனே எங்களுக்கு உலகமே இருண்டது போன்று இருந்தது, நம்ம என்னமோ பெரிய பாவம் செய்தோம் போன்று இருந்தது. எப்படி மதீனாவுக்குள்ள நுழைந்த நேரத்தில் எங்களுக்கு அது ஒளிமயமாக இருந்ததோ, அதை அப்படியே தலைகீழாக இருள்மயமாக எங்களுக்கு என்ன செய்தது அந்த நாள் ஆனதுன்னு அனசுல்லாங்க சொல்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பின்னால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மரணத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறாங்க, எனக்கு என் தந்தையுடைய சொத்தை என்ன செய்யுங்க தாங்க. தந்தைக்கு ஒரு சொத்து இருக்கும். யுத்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு குறைலா மூலம் என்னது கிடைத்த ஒரு பகுதி, நிலப்பகுதியை தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னா மஅஷரல் அன்பியா லா நூரஸ் மா தரக்னாஹு சதகா, நாங்கள் வந்து நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு வராசத்தாக சொத்துக்கள் என்ன செய்யாது, போய் சேராது. நாங்கள் விட்டு செல்லுகின்றவைகள் என்னது சதகா தான், அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க, அது கவர்மெண்ட் என்ன செய்யும், அவர்களுக்கு செலவழிக்கும். கவர்மெண்ட் என்ன செய்யும், அவங்களுக்கு செலவழிக்கும். அது அளவாக முறையாக என்ன செய்யும், செலவழிக்கும். இவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு சொத்து என்ன செய்யாது, வராது. இது எவ்வளவு பெரிய நிறைய பேர் நினைக்க கவர்மெண்ட் செலவழிக்கும் தானே அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும். நான் என்ன கேட்கிறேன்டா, உங்களுக்கு சிலரி 5000 ரியால், உங்களுக்கு சிலரி உங்களோட கையில கிடைக்காது, தேவைன்னா மட்டும் கால் பண்ணுங்க. எப்படியும் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் தேவையை சொல்லுங்க, அதை மட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்டா, எனக்கு இது வானான்னு சொல்லுவோம். ஏன் நமக்கு வந்து நம்மளோட சொத்தை இன்னொத்த பிடிச்சிட்டு அது வேதனையா தான் இருக்கும். அதனால நினைச்சிடக்கூடாது, அதான் செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே நினைக்க கூடாது. நமக்குரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் என்றது உலக விதி. அப்ப அந்த சொத்து யாருக்கு போகணும், ஃபாத்திமா ரலியல்லாஹு போகணும். ஆனா நபிமார்களுடைய விஷயத்துல அந்த விதி மாற்றம் இப்படி சொல்றாங்க. அதனால வந்து மகள் என்ற இடத்துல வச்சு நினைச்சு பாருங்க, தந்தை இழந்திருக்கக்கூடிய அந்த நேரம், அபூபக்கர் அது சொல்லியும் ஆக வேண்டிய நேரம், நிறைய வேதனையோடு என்ன செய்யறாங்க, ஃபாத்திமா போறாங்க. பேசல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோடு பேசவில்லை. ஆனாலும் பேசாது விட்டாலும் கூட ரசூலுல்லாஹி அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் அபூபக்கர் அவங்களுக்கு எந்த பகைமையும் என்ன செய்யல, எதிக்கல. சிறந்த ஒரு கலீஃபா, ஆட்சிக்காக வேண்டிய என்ன செய்யல, ஒரு இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தவர் அல்ல. அப்ப அதனால அவருடைய மரண நேரத்தில், ஃபாத்திமா ரலியல்லாஹு மரண நேரத்தில் அந்த பெரிய சாம்ராஜ்யத்துடைய கலீஃபா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்படி நபியர்களோடு தனித்து ஹிஜ்ரத்து போகிற நேரத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அவரோடு இருந்தாங்களோ, யாருமே இல்ல. அப்ப பெரிய ஒரு ஆட்சியனா இருக்கல.
அந்த உணர்வுல இவ்வளவு ஆட்சி கிடைச்ச பிறகு எந்த ஒரு துளி கூட என்னது மாற்றம் இல்லை, எந்த ஒரு துளி கூட மாற்றம் இல்லாமல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டு வாயில வந்து நிக்கிறாங்க. வீட்டு வாயில வந்து நிக்கிறாங்க, நின்று அனுமதி கேட்கிறாங்க, நான் ஃபாத்திமாவை பார்க்கணும். அவங்க நோயில் வைக்கிறாங்க, நான் பார்க்கணும்ன்றாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு போய் ஃபாத்திமாட்ட அனுமதி கேட்கிறாங்க, அபூபக்கர் அவங்களே பார்க்கணும்னு சொல்றாங்க, உள்ள விடுங்கன்னு சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவரை அனுமதி கொடுங்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு போனாங்க, ஃபாத்திமா அவங்களை பார்த்து 2-3 வார்த்தைகள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எனது சொத்துக்களையும் எனது குடும்பங்களை எல்லாம் இழந்ததெல்லாம் அல்லாஹ்வுக்கும் உடைய தூதருக்கும் தான். எனது குடும்பங்களை விட நான் நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் உங்களுடைய குடும்பம் தான். நபியவர்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இருக்காது விட்டால் நான் நிச்சயமாக இது உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், கையில நான் தந்திருப்பேன். இதை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை, எனது குடும்பங்களும் எனது சொத்துக்களும் உங்களுக்கு வேற யாருக்கு, அப்படி என்ற மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சில வார்த்தைகள் பேசினார்கள். பேசுகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர் என்ன செய்தார்கள், அபூபக்கர் அவருடைய முடிவுல திருப்தி என்ன செய்தார்கள், அடைந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுல என்ன மிக முக்கியம் என்னன்னு சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாக அப்ப இருக்கிற யார், அஸ்மா பின்த் உமைஸ். அஸ்மா பின்த் உமைஸ் அவர்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி ஃபாத்திமா சொன்னாங்க. அப்ப அந்த பகமே இல்லது, அவதான் என்னை குளிப்பட்டனு அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஃபாத்திமா அவங்களுடைய பேணுதல் இருந்ததுன்னு சொன்னா, அவ சொல்றா, எனக்கு வந்து கஃபன்ல போய் இப்படி சுத்தி கொண்டு போறது எனக்கு விருப்பம் இல்ல. எப்படி, ஏன்னா உடம்பு என்ன செய்யுது, பெண்ணுடைய உடம்பு என்ற அந்த அடையாளம் என்ன செய்யுது, அதுல எனக்கு விளங்குது. கஃபன் இட்டு முறையாடுறது விருப்பம் இல்லைன்னா மார்க்கத்துக்கு முரண் சொல்ல வரல, இன்னும் கொஞ்சம் ஏதாவது என்னைய மறைக்கணும் என்னைய அப்படி என்று சொல்றதுக்காக வேண்டி கேட்கிறாங்க. அப்ப அஸ்மா பின்த் உமைஸ் சொல்றா, அவன் அபிசீனியாவுக்கு போன காட்சி ஒன்று சொல்றான், மேலால நாஷ் போட்டு கொண்டு போறது, மறைச்சு கொண்டு போறது, விளங்கிட்டா. அதனால வந்து எனக்கு என்ன செய்யும், அப்படி கொண்டு போக வேண்டாம். முதல் ஜனாசா மேலால மூடிக்கொண்டு போனது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசா. அதனால அதுல தவறு கிடையாது. மேலாலே மூடிக்கும் இப்படி சவுதியில இந்த மாதிரி கொண்டு போற மாதிரி தான் கொண்டு போகணும்ன்றது அல்ல. மேலால மூடி என்ன செய்யலாம், நம்ம கொண்டு போகலாம். ஆனா மூடிக்கு பவர் கொடுத்துடக்கூடாது. என்ன நடந்துக்க நம்ம நாட்டில் என்ன, மூடியில குர்ஆன் வசனங்கள் அத்தி இத்தனை எழுதி அதை ஒரு புனிதமா இப்ப நினைச்சிட்டாங்க. சரியா, அதை தொடாதுடா அப்படின்னு நினைச்சிட்டாங்க, விளங்கிட்டா. இந்த லெவலுக்கு என்ன செஞ்சா போயிட்டாங்க. அதுக்கு என்னது, அந்த பவர் இல்லை. ஆனா மூடிக்கொண்டு வருதுல தவறு இல்லை என்பது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செயல்பாட்டிலிருந்து விளங்குது. அதுக்காக இது ஆதாரம் காட்ட அர்த்தம் இல்ல, தடை இல்லை மார்க்கத்துக்கு. என்னது, அதுல எந்த விதமான தடையும் இல்லை என்றால் என்ன செய்யலாம், நம்ம அதுல செய்யலாம். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஷோட்டாக நம்முடைய வரலாற்றில் இதைத்தான் நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ள முடிக்கிறது. அதே நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள், 4 பிள்ளைகள், அப்படித்தானே, 4 பிள்ளைகள். ஒன்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது மூன்றாவது யாரு விளங்கல, இல்ல முஹ்சின் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஆனா அது வரலாற்றுல என்னது, ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக நிரூபிக்கப்படல, இருக்கலாம் அல்லாஹ், ஆனா நிரூபிக்கப்பட்ட செய்தி அல்ல. ஆனா இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, 2 மகன் 2 மகள். ஒன்று உம்மு குல்சூம், ஒன்று உம்மு குல்சூம். அடுத்ததாக அடுத்த நீங்க சொல்லுங்க, நாங்க 3 சொல்லிட்டோம், அடுத்து நீங்க சொல்லுங்க ஜெய்னப். அடுத்து என்ன, ஜெய்னப். இன்னைக்கு இந்த ஜெய்னபியாத் ஷியாக்கள் வச்சுக்கிறாங்களே ஒரு செக்ஷன், ஜெய்னபியாத், அலியோடைய மகள் ஜெய்னபியாத். அதான் ஜெய்னப் வச்சுக்கொண்டிருப்பதற்கான காரணம் ஜெய்னபியாத் அலி ரலியல்லாஹுடைய மகள்ல ஜெய்னப் அழைக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வோட மகள்ல விட்டுட்டாங்க, ஃபாத்திமா ராணோ தவிர. ஜெய்னப், உம்மு குல்சூம், ருகை அதெல்லாம் விட்டுட்டாங்க. அங்க ஃபாத்திமா மட்டும் எடுத்தாங்க. ஃபாத்திமா ராணோட மகள்ல இதை எடுத்துட்டாங்க, யாரு, ஜெய்னபியாத் வச்சுட்டு அதுல இருந்துதான். அப்ப இங்க நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், 2 பெண் மக்கள் 2 ஆண் மக்கள். அதுல உம்மு குல்சூமை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், திருமணம் முடித்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்க, திருமணம் முடிச்சாங்க. உமர்லாம் சொல்றாங்க, எனக்கு திருமணத்துல எந்த தேவையும் எனக்கு என்னது இல்லை, ஆனா எனக்கு ஒரு நசப் இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள பரம்பரையில் எனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஏன்னா அவர் ஃபாத்திமா அவங்களே திருமணம் முடிக்க முயற்சி செஞ்சாங்க, கிடைக்கல. விளங்கிட்டா. ஃபாத்திமாவோட மகளை என்ன செய்தார்கள், திருமணம் முடித்தார்கள். நம்ம இன்றைய கலாச்சாரத்துக்கு, நம்ம பழைய கலாச்சாரத்துக்கு அது என்னது வரல. இஸ்லாமிய கலாச்சாரம் வேறு, இஸ்லாமிய கலாச்சாரம் அதுல வேறு. இப்ப என்ன என்று சொன்னால், 2 பெண் மக்கள் 2 ஆண் மக்கள். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை எஞ்சிய ரூட் எது சொல்லுங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வழியில தான், ஹுசைன் ரலியல்லாஹு வழியில தான் அலி இப்னுல் ஹுசைன் இப்னு அலி ஜைனுல் ஆபிதீன். விளங்கிட்டா. அந்த வழியில என்ன செய்தது, பரம்பரை எஞ்சியதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மத்த எந்த இதுலயும் என்ன செய்யற பரம்பரை இருக்கவில்லை.